இது பாருங்க, இட்லி கொத்து வச்சாச்சு. நடு கொத்து நடுவர் வச்சுக்கிறோம். இது வந்து துணி வந்து போட்டுக்கலாம். நீ பார்த்து தெரிஞ்சுக்க பாப்பா. ஜாஸ்தி இங்கே பாருங்க, நல்லா வெந்துட்டு நம்ம அழகாக வந்து எடுத்துக்கலாம். சரிம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன். கெவுர்மா புட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். சரண்யாக்கா முனமம்மாலாம் வந்து இருக்கிறதுனால எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் சொன்னேன், நான் வந்து புட்டு செஞ்சு தரமா கெவுர்மாலாம் சொன்னேன். செஞ்சு தரமான்னு சொல்லி சரண்யா சொல்லியிருந்தேன். சரி, அதான் சரி செய்யலாம் வந்து உட்காந்துருந்தேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து அப்படி மாவு எடுத்துக்கிறேன். எடுத்து அழகா உடச்சி விட்டு திட்டமாக தான். பாப்பா பாருங்க, திட்டமாக வந்து சால்ட் சேர்த்துக்கிறேன். சரிம்மா. இப்போ உப்பு கலந்து விட்டுக்கிறேன். இது வந்து நல்லா திட்டமான தண்ணி விட்டு அழகாக புட்டு பார்த்து வந்து பிசைஞ்சுக்கணும். சரிம்மா. ஜாஷியா இங்கே பாருங்க, அழகாக உதிரியாக ரெடி பண்ணிக்கலாம். இப்படி எப்படி தான் பண்ணணும், இப்படி பிடிச்சா வந்து புட்டு மாரி இப்படி இருக்கணும், பிடி கோவிட்டு மாரி இருக்கணும். உதிரி விட்டு இப்படி உதவணும். அந்த அளவுக்கு வந்து இது வந்து ரெடி பண்ணணும் பக்குவமாக. ரொம்ப தண்ணி விடக்கூடாது, தண்ணி இல்லாத இருக்கக்கூடாது. சரிம்மா. காஞ்ச மாவாக இருக்கக்கூடாது. இது வந்து நம்ம இட்லி கொண்டா வச்சு அள்ளி வைக்கலாம். சரி சரிம்மா. அப்பா இப்போ பாருங்க, இட்லி கொத்து வச்சாச்சு. நடு கொத்து நடுவர் வச்சுக்கிறோம். இது வந்து துணி வந்து போட்டுக்கலாம். சரிம்மா. போட்டு கீழே அப்படி விட்டுக்கிறேன். இப்போ வந்து இட்லி குண்டால இதை எடுத்து வச்சுக்கலாம். ஆமாம், நீ பார்த்து தெரிஞ்சுக்க பாப்பா. ஏன் கோபுரமாக தான் வைக்கணுமா? கோபுரமா வைக்கிறதுல எடையை சிந்தி வச்சா எடையெல்லாம் சிந்தும் இல்லை. அப்படியே துணி கோபுரம் வச்சா துணி அப்படியே பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து கை சேஃப்டி, மாவு பொருள் சேஃப்டி. சரி சரி. இப்போ வந்து மூடி ஏறி போட்டுக்கலாம். ஆமாம், வேக வச்சு எடுத்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான பொருள் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வந்துடலாம். சரி. தேங்காய் தேவைப்படும், திருவி எடுத்து வந்துடலாம், ஏலக்காய் நுணுக்கி எடுத்து வந்துடலாம். சரி சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு இது வேக வச்சு எடுங்க, அப்புறம் நம்ம அதை ரெடி பண்ணுறதை பார்க்கலாம். சரி பாப்பா, நல்லா வேக வச்சு தந்துப்பாங்க. சரிம்மா. 4 மணி துணி பிடிச்சிடும், நல்லா கொட்டிக்கும். அழகாக பார்சல் மாதிரி எடுக்கிறீங்க. ஆவி பறகுது. கிண்டி விட்டுலாம். நாங்கள் எல்லாருமே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டோம். அம்மா தான் உட்காந்து பார்த்துருந்தாங்களே. சூப்பராகுதா? இதில் வந்து எள்ளுலாம் ஒன்று சேர்ப்பாங்க பொழுதுமா. சேர்ப்பாங்க தான். ஜெயஸ்ரீ, ஏலக்காய் நம்ம அந்த சக்கரை கூட வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். 25 ஏலக்காய் தான், நம்ம கையில வந்து பொடி பண்ணி போட்டுக்கலாம். சரிம்மா. சரியா? ஃபஸ்ட்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக ஏலக்காய் நல்லா இருக்கும். தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடிச்சான தேங்காய் பூ இருக்க வந்து போல ஒட்டி ஒட்டி நிற்குது. கொஞ்சம் வந்து முத்திர தேங்காய் இல்லை, கொஞ்சம் நடுத்தரமான காய், அது வந்து ஒட்டி ஒட்டி நிற்குது. கிண்டி விட்டுக்கிறேன். தேங்காய் தான் அதிகமாக மாதிரி தெரியுது. இப்போ அப்படி தான் இருக்கும். அடியில் இருக்குங்களா? நம்ம வந்து தேவையில் வந்து சர்க்கரை போடலாம். இதில் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், நம்ம வந்து வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம். எள்ளு இருந்து எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு இல்லாத நம்ம இதை மட்டும் சேர்த்துக்கலாம். எள்ளு போட்டு போட்டா சூப்பராக இருக்கும். இன்னும் 2 இல்லாத பட்சத்துக்கு என்ன பண்ணுறது? இல்லாத பட்சத்துக்கு இதுவே போதும். அழகாக வந்து கெவுர்மா புட்டு வந்து ரெடி ஆகி போச்சு. பச்சரிசி புட்டு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வாங்க, ஆனால் கெவுர்மா புட்டு தான் சத்து அதிகம். ஆமாம் ஆமாம், ராகி மாவுனாலே சத்து அதிகம். இது பேர் ராகி மாவு புட்டு. ஆமாம், நம்ம தான் கெவுர்மா தான் சொல்லுவோம். நம்ம பக்கம் வந்து கெவுர்மா சொல்லுவாங்க, சில ஒரு பக்கம் வந்து ராகிமா சொல்லுவாங்க. அவங்க சைடு எப்படி கூப்பிடுவாங்க அதுமாரி கூப்பிடுவாங்க. நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு பார்த்து வந்து சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. எல்லாருக்கும் ஒரு பிடி வந்து கணக்கு பண்ணி கொடுத்துடலாம். சரிம்மா.
சூப்பராக வந்து ராகி மாவு புட்டு வந்து ரெடி ஆகி போச்சு. வாங்க சாப்பிடலாம். யாரா இருக்கலாம் ராகி மாவு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கிறோம். அம்மா செஞ்ச ராகி புட்டை வந்து டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கு சொல்லிட்டு சொல்லுங்க. இன்னும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். சரி. ஆனால் வாசனை சூப்பராக இருக்கு. இந்த ராகி மாவு வாசனை செம்ம சூப்பராக இருக்கு. டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்குது. தேங்காய், ஏலக்காய் ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்குது. சரி சரி. நம்மளுக்கு வந்து சாயந்தரம் ஸ்நாக்ஸ் வந்து இதுதான். மதியம் ஆரம்பித்து சாயந்தரம் ஆயிடுச்சு ஆரம்பித்து செய்யறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சார் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரோம். டாடா பாய்.